கோச்சாரத்தில் சந்திரனை பாருங்கள். கோச்சாரத்தில் சந்திரன் சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நாளைக்கு போவார். ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நாளைக்கு போவார். சில பெண்கள்லாம் பாருங்கள், ரொம்ப மனக்குழப்பமாகவே இருப்பாங்க. இப்போ ஒரு புத்தி, அப்புறம் புத்தி, மனக்குழப்பம், டென்ஷனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஆண்கள் பாருங்களேன், பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படியே செய்கிற வேலையை போட்டு போயிடுவாங்க. எங்கே போகிறாங்க? ஆட்கள் சாப்பிட போயிடுவாங்க. அவங்க சாதத்தெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுங்க, மெயினாக வந்து அவங்கள கெடுக்கிறது பூராமே மனோகாரகன் சந்திர பகவான் தான். மனோகாரகன் சந்திர பகவான் ஆண்களையே கெடுக்கிறார். ஆட்கள் அதிகமாக சாப்பிட வச்சு அவங்கள பைத்தியம் அடைய வச்சு பைத்தியக்காரன் ஆக்கிறதே சந்திர பகவான். அதே கூட ராகு பகவான் சேர்ந்தாலும், ராகு பகவான் பார்வை இருந்தாலும், இப்போ கேட்குறாங்க, சில பேர் கேட்குறாங்க, ராகுக்கு அதுக்கு பார்வை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ராகுக்கு பின்னோக்கி 3ஆவது பார்வையும் முன்னோக்கி 3ஆவது பார்வையும் 7ஆம் பார்வையும் இருக்குது. அதே கேதுக்கு அதே தான். அப்போ ராகு பகவானை வந்து முன்னோக்கி 3ஆம் பார்வையாக பார்க்குறார். 3ஆம் பார்வையாக வந்து ராகு பகவான் அதாவது வந்து அப்படி அந்த சந்திர பகவான் அந்த 3ஆம் பார்வையை பார்த்தாலும், ராகு 3ஆம் பார்வையை, அதாவது ராகு வந்து 3ஆம் பார்வையை சந்திரனை பார்த்தாலும், சந்திரனை ராகு பகவான் பார்த்தாலும் மனோகாரகன். ஒரு புத்தி ஒரு யோசனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச பார்த்திங்களா, இந்த ஹாஸ்டலில் சாதகம் பார்க்கக்கூடியவெல்லாம் பார்த்திங்கன்னா மைண்டு ஒரு புத்தி ஒரு யோசனை இருக்குது. அவங்க சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் கிளாஸில் பாடம் நடத்தினாங்க மேடம், அவ்வளோ தெளிவாக எங்கள் மைண்டில் வந்துச்சுங்கய்யா. ஆனால் நாங்கள் வந்து 3:30 மணிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குங்க. நான் எப்படிங்க பரீட்சை எழுதி நான் பாஸ் ஆகிறது? எப்படி பாருங்கள். அப்போ இந்த சந்திரன் வந்து 27 நாள் 28 நாள் 30 நாள் வைங்க, அந்த ஒரு ரவுண்டு ஒரு 12 பாவத்தையும் 12 கட்டத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவார். சுற்றி வருவார். 27 நட்சத்திரத்தையும் முடிச்சுட்டு வருவார், சுற்றிட்டு வருவார். அப்போ அந்த 27 நட்சத்திரம் போகும்போது உங்கள் சாதகத்தில் இந்த 27 நட்சத்திரம் பாருங்கள், நல்ல நட்சத்திரமா கெட்ட நட்சத்திரமா, நல்லவங்களா நட்பா பயவா, இதாங்க நடக்கும் கோச்சாரத்தில். நீங்கள் கோச்சாரத்தில் சந்திரன் போகும் பாதையில் இந்த 27 நட்சத்திரம் கடந்துவார். 12 கட்ட 12 பாவத்தையும் காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துலேருந்து 12 பாவத்தையும் முடித்து சுற்றி வரும்போது 27 நட்சத்திரம் பயணிப்பார். மனோகரகன் சந்திரன் தேய்வரியில் ஒரு மாதிரி அந்த மனநிலை கொடுப்பார், வளர்புறையில் ஒரு மாதிரி மனநிலை கொடுப்பார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சொல்லுவாங்க, மனம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது, என்னமோ பண்ணிக்கலாம் போன்னு தோணுது அப்படி சொல்லுவாங்க. அப்போ தேய்புரை வளர்புரை. அப்போ வளர்புரையில் வந்து சூரியனும் சந்திரனும் சுபகிரகம், தேய்புரையில் சூரியனும் சந்திரனும் பாப கிரகங்கள். அப்போ இந்த 27 லட்சத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பைத்தியம் பிடிக்காத ஒரு குறைதாங்க. ஒருத்தர் மேலே டென்ஷன் ஆகும், ஒருத்தர் மேலே கூலிங் ஆகும், எப்போ பாட்டு பிடிப்பான், எப்போ சண்டை கட்டுவான், என்ன நடக்கும் அதுக்கு அவனுக்கே தெரியாது. இதனால தான் வந்து பல மக்கள் ஆட்கள் உண்டு வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. மனோகாரகன் இது யாரு மேலேயும் தப்பு சொல்ல விரும்பலை. அவங்க சாதகத்தில் போன ஜென்மத்தில் அவங்க வாங்கி வந்த வரம், அந்த வரனை அவங்க அனுபவிச்சுட்டுருக்கிறாங்க. அப்போ அப்படின்னா அதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அப்போ அவர் அந்த சந்திர பகவான் யார், அவங்க லக்கணத்தில் எத்தனை கூடையவன், அவர் எங்கே இருக்கிறார், என்ன நட்சத்திரத்தில் போகிறார், இதுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த பிரபஞ்ச பஞ்சபூத நவக்கிரகத்தை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 50% நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். ஏன்னா வாழ்க்கையில் செய்யலாம். நம்ம வந்து ஒரு செய்கிற பாதையை தான் நம்ம காட்ட முடியும். அழிவு பாதைக்கு நம்ம போகக்கூடாது. இதை கண்டுபிடிங்க. உங்கள் சாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கா, மனம் இருக்காரா, ராகுவோட போய் சேர்ந்துருக்காரா, ராகு நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரா, சந்திரன் நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருக்காரா, இவங்க 2 பேருமே ஏமாத்து கிரகம். என்னங்க ஏமாத்து கிரகம். ஆனால் அவங்களோட மான மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக சில பேர் வந்து நடிப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, ஆல்கால் சாப்பிடுவாங்க, தப்பிக்கிறதுக்கு வழி என்ன பார்ப்பாங்க. உண்மையாலும் ராகு பகவானும் சந்திர பகவானும் ஒவ்வொரு மனிதனோட தனிப்பட்ட முறையில் சாதகத்தில் எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ராகு பகவானுக்கு உக்கரமான காளி துர்க்கை, சாந்த தெய்வம், அந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யலாம். உங்கள் சாதகத்தை அனுப்புங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு. நீங்கள் மனோகாரகன் மனநிலை என்ன, உங்கள் மனநிலை ஏன் பாதிக்குது அப்படிங்கிறத தெளிவாக பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.